So, hi guys, this is another new video of Code to do Panda. முக்கியமான ஒரு திங், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற புது புது வீடியோஸ் உங்களுக்கு டிங் 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 கூட்டு பண்ண போட்ட வீடியோ அப்படின்ட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எப்பயுமே டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு எப்பயாவது தான் வீடியோ போடுவேன். அதனால நீங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கானையும் டிங்னு கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் கிளியரா வரும். சோ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ளார ஜம்ப் பண்ணி போயிடலாம். வாங்க போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் வச்சிருக்கோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு யூடியூப்ல ஃபைண்ட் பண்ணி எடுத்த டாபிக் என்னன்னா எஸ்சிபி பத்தி பேசுறது. ஸோ முதல்ல நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணலாமா? ஓகே, இப்ப முதல் கேள்வி, வாட் இஸ் எஸ்சிபி? அது வந்துட்டு ஒரு கேள்வியா எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்துட்டு ஒரு 4 கேள்விக்கு இப்ப நம்ம ஆன்சர் பண்ண போறோம். முதல் கேள்வி, வாட் இஸ் எஸ்சிபி? எஸ்சிபி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அது வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன். அது வந்துட்டு ஒரு ரிசர்ச்சிங் சென்டர் மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கைஸ். அந்த ஒரு ஃபவுண்டேஷனுக்குள்ளார வியர்டு அனிமல்ஸ், மான்ஸ்டர்ஸ் தான் வியர்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. அது இப்படி திரும்பனா அவங்க ஒரு நோட் வச்சிருப்பாங்க. இட் இஸ் டர்னிங் லெஃப்ட் சைட் டர்ன் ஆனதுதான் எழுதுவாங்க. இட் இஸ் டர்னிங் லெஃப்ட் சைட் அப்படின்ட்டு எழுதி அதை ஒவ்வொரு செகண்டுக்கும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா கைஸ்? அந்த ஒரு மான்ஸ்டரை ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு திங் தான் இது. ஸோ இப்படி பார்க்கும்போது வாட் இஸ் எஸ்சிபி அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அது மட்டும் இல்லாம எஸ்சிபி அது மட்டும் மான்ஸ்டர்ஸ்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் மொத்தம் 7,000 மான்ஸ்டர்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம ஒண்ணு கூட பார்த்ததுல 7,000 மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இந்த ஒரு டைப்ஸ்ல 7,000. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7,000 சொல்ல முடியாது இந்த வீடியோல, பட் வந்துட்டு சிலது மட்டும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு மெயின் ரெக்வஸ்ட், நம்ம எப்பயுமே ஒரு காப்பி கேட் மாதிரி தான். ஸோ அதனால நம்ம வந்துட்டு யூடியூப்ல இருந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஃபைண்ட் பண்ணிட்டு வந்து அப்புறமா தான் இங்க காப்பி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வருத்தப்படாதீங்கோ. ஓகே, இப்போ வந்துட்டு முதல்ல எந்த எஸ்சிபியை பத்தி பேச போறோம்னா, முக்கியமா ஒண்ணு, எஸ்சிபிக்கு வந்துட்டு தனியா ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? ஆனா அவங்க இப்ப வந்துட்டு காட்டுக்குள்ளாரு நடந்து போறாங்க. நேத்து வந்துட்டு எஸ்சிபி அப்படின்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா இன்னைக்கு அந்த எஸ்சிபில இருந்து வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க காட்டுக்குள்ளாரு நடக்கிறாங்க. அப்ப திடீர்னு சவுண்ட் கேக்குது, போறாங்க, என்னமோ பாக்குறாங்க, எஸ்சிபி நம்பர் 1 கன்ஃபார்ம்டு அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரிதான் அது வந்துட்டு அவங்க ஃபைண்ட் பண்ற இதுல தான். அது மட்டும் இல்லாம சில எஸ்சிபிஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நேச்சர் இருக்குல்ல, நேச்சராலே வந்ததுதான் சில எஸ்சிபிஸ் இருக்கும். ஆனா சில எஸ்சிபிஸ் சயின்டிஸ்டாலே செதுக்கப்பட்டதா இருக்கும். சில எஸ்சிபிஸ் வந்துட்டு சயின்டிஸ்டாலே உருவாக்கப்பட்டதா இருக்கும். வெயிட் செக், சயின்டிஸ்டால உருவாக்கப்பட்ட எஸ்சிபிஸா இருக்கும். அந்த மாதிரி சில இது இருக்கு. ஸோ அதுல நம்ம இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மொத்தம் ஒரு எஸ்சிபி தான் பத்தி பேச போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு எஸ்சிபியோட பேரு என்ன அப்படின்னா, முக்கியமா எஸ்சிபி வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு பொருளையும் இருக்கு. கண்ணாடி, சீப்பு, சோப்பு, ஆம்புலன்ஸ், பேக், அட்டைப்பெட்டி, மேக்னிஃபையிங் கிளாஸ், புக்கு, கிளாத்ஸ், என்னத்துலயுமே இருக்கு எஸ்சிபிஸ் எல்லாம். ஓகேவா? நிறைய பொருட்கள்ல எஸ்சிபிஸ் இருக்கு. பொருள் மட்டும் இல்லாம லிவிங் திங்லயும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2 பார்க்கலாமா இல்ல 1 பார்க்கலாமா? ஓகே, ஒரு 1 பார்க்கலாம். ஆனா இதுக்கு வந்துட்டு எஸ்சிபியோட நம்பர் வந்துட்டு நான் வந்துட்டு மறந்து போயிட்டேன்.
மறந்துட்டேன், சத்தியமா மறந்துட்டேன் கைஸ். பட் அதோட பேர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இது உண்மையில அதோட பேரான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். தி ஆம்புலன்ஸ் அதான் வந்துட்டு இதோட பேர், இந்த எஸ்சிபியோட பேரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூடியூப்ல பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்கோம், அதனால அங்க சொல்றது அப்படிதான் நான் இங்க சொல்ல போறேன். ஓகே, இப்போ வந்துட்டு முதல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கைஸ், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். இதுல இது ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன், இன்னொரு பையன். ஓகேவா? 3 பசங்க ஒரு பொண்ணு. ஓகேவா? இப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, 3 பசங்க இப்ப இவன் என்னன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா, முதல்ல இவன் ஹேண்டி, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வைப்போம். ஓகேவா? ஓகே, ஒரு நாள் வந்துட்டு இந்த 4 பேரும் விளையாடுறாங்க. 4 பேரும் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி விளையாண்டிட்டு இருக்கும் போது இந்த 4 பேத்துல ஒரு பையன் மட்டும் என்ன பண்றானா, நான்லாம் பண்ணுவேன் தெரியுமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்களே, என்கிட்ட ஏரோப்ளேனே இருக்கு, நான் இங்க தட்டினா அங்க வரும் அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, சீன் போட்டுட்டு இருப்பாங்களாம், சீனு. அந்த மாதிரி இவனும் அவன்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்ட்டு உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கான். அந்த டெக்னிக் நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணா, அந்த டெக்னிக் என்னன்னா, இப்ப இது ஒரு படிக்கட்டுன்னு வைங்களேன், படிக்கட்டுல ஹேண்டில் இருக்கும்ல, படிக்கட்டுல ஏறும் போது ஹேண்டில் இருக்கும், இறங்க ஹேண்டில் இருக்கும்ல, படிக்கட்டுல ஹேண்டில், அந்த ஹேண்டில் மேல அவன் வச்சிருக்கிற, அவங்க எல்லாரும் ஸ்கேட்டிங் போர்டு வச்சிருக்காங்க, அதுல அவனோட ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து படிக்கட்டோட ஹேண்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஸ்கேட் பண்றான். ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து படிக்கட்டோட ஹேண்டில் ஸ்கேட் பண்றான். ஸ்கேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே விழுந்துட்டான். அப்படியே டம் அப்படின்ட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான். டம்முன்னு கீழே விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு வந்துட்டு கை உடஞ்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு இங்க நீங்க தட்டி பாருங்க, இப்படி நீங்க தட்டி பாருங்க, போனா இருக்கா, ஒண்ணுமே அசைக்க முடியலையா போன்ல. அந்த போன் என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சு. இப்ப இதான் வந்துட்டு உங்களோட ஹேண்ட் வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு இங்கதான் அந்த போன் இருக்கு. இப்ப அந்த போன் இப்படியே தானே இருக்கும். பட் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கீழே விழுந்த விழுந்துல போன் இப்படி ஆயிடுச்சு. ஐ மீன் இப்படி பிராக்சர் ஆகி இப்படி வளைஞ்சிருச்சு. இதான் அந்த போன் இப்படி பிராக்சர் ஆகி வளைஞ்சிருச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஆனோடனே மிச்சம் இருக்கிற 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்காங்களே, அதுல ஒரு பையன் வந்துட்டு, எதுக்குதான் நானா இருக்கேன், நான்லாம் ஒரு பயந்தாங்கோடி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடி போயிட்டான், வீட்டுக்கு ஓடி போயிட்டான். அதுக்கு மேல அந்த பிளே கிரவுண்டை எட்டி கூட பார்க்கல. அந்த ஒரு நேரத்துல அந்த பிளே கிரவுண்டை எட்டி கூட அவன் பார்க்கல, நேரா வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஸோ இப்ப இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன், அப்புறமா இந்த பையன். இப்ப எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒரு பேரு செட் பண்ண போறோம். இப்ப பயந்தாங்கோலின்னு சொன்னல, அவனுக்கு வந்துட்டு ஃபியர் அப்படின்னு வச்சுக்கலாம், பயம், ஃபியர். ஓகேவா? அப்புறமா வந்துட்டு இந்த கை உடஞ்சவனுக்கு ஹேண்டி அப்படின்னு வச்சிடலாம். அப்புறமா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கேர்லி அப்படின்னு வச்சிடலாம். அப்புறமா வந்துட்டு கடைசியா இந்த ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவனுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ்ன்னு வச்சிடலாம். ஜஸ்டிஸ் சும்மா விட்டுட்டு போறது, அவ்வளவுதானே. ஜஸ்டிஸ். அதுக்கு மேலே ஜஸ்டிஸ் வருமானு தெரியல, இருந்தாலும் நான் வச்சுக்கிறேன். இது இந்த புக் என் கேமராக்குள்ள வருது. ஓகே, ஜஸ்டிஸ் பேர் எல்லாத்துக்கும் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லிசாவும் ஜஸ்டிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹேண்டிய தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அவனால நடக்க முடியாது, அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான், அதனால வந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் அங்க நிக்குது. ஓகேவா? இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு, பக்கத்து வீட்டுல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா, பக்கத்து வீட்டுல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இங்க ஆம்புலன்ஸ் இருக்கு. இப்படி இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ், இந்த பக்கமா பார்த்துருக்க. அப்ப திடீர்னு அங்க உள்ள இருக்கவங்க இந்த பையனை பாத்துட்டாங்க. பையனு, ஜஸ்டிஸ், ஹேண்டி, லிசா எல்லாத்தையும் பாத்துருங்க. அப்படியே அப்படியே இப்படி வந்து அந்த பையன், ஜஸ்டிஸ், லிசா 3 பேர்த்துக்கிட்ட நிக்கிறாங்க.
ஹேண்டி அவங்க கிட்ட நிக்கிறாங்க. இன்னொன்னே ஜஸ்டிஸ் என்ன பண்றான், ஓ அவ்வளவுதானே, அவ்வளவுதான் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, இதுக்கு மேல லிசா அப்படியே போயிடுவா, அதனால நம்மளும் ஒன்றும் இது பண்ணாம நம்மளும் ஓடிடுவோம் அப்படின்ட்டு அவனும் போயிட்டான். அவன் வந்துட்டு போயிட்டான். இப்போ வந்துட்டு யார் இருக்கா, ஹேண்டியை எடுத்துருங்க. ஹேண்டியை வந்துட்டு அந்த கதையில இந்த இதுல வந்து லீவ் பண்ணிடுங்க, ஹேண்டியை லீவ் பண்ணிடுங்க. இப்போ யார் இருக்கா, ஒன்லி லிசா. இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து 2 பேர் இறங்குறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்ஜன் அப்படின்னு வச்சிடலாம். 2 பேருக்கு ஒரே நேம் தான், சர்ஜன். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு சர்ஜன் நம்பர் 1 சர்ஜன் நம்பர் 2 வச்சுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். சர்ஜன் நம்பர் 1 2 2 பேரே இறங்குறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு சர்ஜன் நம்பர் 1 2 இறங்கினதுக்கு அப்புறமா அவங்க மட்டும் அந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்களே ஒரு ஸ்லேட் மாதிரி ஒரு இப்ப வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு அதுல படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்களே, ஆம்புலன்ஸ் முக்கியமா ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு அந்த ஒரு போர்டை எடுத்துட்டு வராங்க. போர்டை எடுத்துட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஹேண்டிய படுக்க வைக்கிறாங்க, உள்ள ஏத்துறாங்க. அப்புறமா லிசா உள்ள போறா. உள்ள போகும்போது அந்த சர்ஜன் நம்பர் 1 சர்ஜன் நம்பர் 2 அலோ பண்ணல. ஏய் நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, அதெல்லாம் டேஞ்சர், போ ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு லிசாவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவளும் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அந்த ஹேண்டியோட அம்மா அப்பா கேக்குறாங்க, இந்த மாதிரி முதல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹேண்டியோட அம்மா அப்பா அதை லீவ் பண்ணிருங்க. ஹேண்டிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, ஒரு பொண்ணு 2 பையன் 2 பசங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேக்குறாங்க, நீங்க என்னோட பையனை பாத்தீங்களா, ஹேண்டியை காணவே காணும் அப்படின்ட்டு. அதுல வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஃபியரோட அம்மா அப்பா கிட்ட தான் கேக்குறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்ட்டு. அப்புறமா வந்துட்டு ஃபியர் வந்துட்டு வந்தோடனே செட்டு போட்டு வச்சிட்டான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டா ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிருங்க, செட்டு போட்டு வச்சிட்டான். அதனால வந்துட்டு அவங்க அம்மா அப்பா விட்டாங்க. அப்புறமா வந்துட்டு அந்த ஜஸ்டிஸோட அம்மா அப்பா கிட்ட கேட்ட போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் வந்துட்டு செட் எல்லாம் போடல கைஸ். அவன் வந்துட்டு இப்ப வந்துட்டு அம்மா அப்பா ஹால்ல இருக்காங்கன்னா அவன் வந்துட்டு ரூம்ல இருப்பான். ஆனா அவன் அந்த விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அதனால வந்துட்டு ஜஸ்டிஸோட அம்மா அப்பாவும் சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது யாரு, லிசா கிட்ட கேட்கும்போது, ஆமா உங்க பையனுக்கு வந்துட்டு போன் இப்படி ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன், ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க, போய் எடுத்துட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளே கிரவுண்டு சுத்தி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கிட்டே கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுனா, அது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் தனித்தனி ஆம்புலன்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஆம்புலன்ஸ் தான். பல விதமான ஆம்புலன்ஸ் இருக்கு, நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கு கைஸ். ஆனா அதுல வந்துட்டு எல்லாமே ஒரு செட்டு போட்டு வச்ச ஆம்புலன்ஸா இருக்காது, அது எங்க வேணாலும் போகும். அந்த மாதிரி செட்டு போட்டு வைக்காத ஒரு ஆம்புலன்ஸ். எல்லா ஆம்புலன்ஸும் செட்டு போட்டு வச்சிருக்காது கைஸ். இப்போ வந்துட்டு பிரியா மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு 108 கால் பண்றீங்க, ஆம்புலன்ஸ் நம்பருக்கு கால் பண்றீங்க. அப்ப கரெக்டா எல்லா ஆம்புலன்ஸுக்குமே 108 தான். அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கால் பண்ணாதான் பிரியம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் எடுப்பாங்க, தனலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் எடுப்பாங்க அப்படின்ட்டு எப்படி தெரியும்? அதனால வந்துட்டு எங்க வேணாலும் இருக்கும். முக்கியமா அந்த கிட்ட எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் அது பண்ணும் ஆம்புலன்ஸ்லாம். ஆனா வந்துட்டு இவங்க வந்துட்டு பிளே கிரவுண்ட் கிட்ட தானே இருந்தது, அங்க கேட்டாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட கேட்டாங்க. அப்புறமா வந்துட்டு பசங்கெல்லாம் எப்பயுமே போற ஒரு காமனான இடம், அங்கேயும் கேட்டாங்க. நோ ரிப்ளைஸ், நோ ஆன்சர்ஸ். எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே இங்கதான் இருக்கான் வந்து பாருங்க அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. அதனால சில டவுட்ஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது உண்மையிலே ஒரு ஆம்புலன்ஸா? அது ஒரு டவுட். ஆம்புலன்ஸ் எங்க போனது? அது 2வது டவுட். 3வது டவுட் என்னன்னா, நானே மறந்து போயிட்டேனே, என்ன டவுட்?
ஆம்புலன்ஸ்குள்ளார இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட் போறாங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி கசின் ஃப்ரெண்ட் ஆன்டி அங்கிள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏறணும். அப்பதான் அவங்கள பாத்துக்க முடியும். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இப்ப எங்க டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அப்ப திடீர்னு ஐயோ அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க தானே பொறுப்பு, அவங்க தானே பாத்துக்கணும், அவங்களோட நெய்பர் பாத்துக்கணும்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே இந்த வந்துட்டு சர்ஜன் 2 பேரும் ஏற விடல, லிசாவை ஏற விடல. அது வேற ஒரு டவுட். அப்புறமா வந்துட்டு லிசா கிட்டே நேரடியா போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் பார்க்க எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லிசா சொல்லுது, அது வந்துட்டு ஒரு நார்மலான டஞ்சன் வேன் மாதிரி தான் இருந்தது. பாழாங்கடையில இருந்து வாங்கி பாலிஷ் பண்ணி வச்ச வேன் மாதிரி தான் இருந்தது. அந்த வேன் மேல ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா பக்கா பெயிண்டர் பையவங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டா. அதனால வந்துட்டு என்னது பெயிண்டிங்கா அப்படின்ட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்பத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. யாருமே உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல, பெயிண்ட் அடிச்சிருக்குன்ட்டு சொல்றான். இது ஒரு டஞ்சன் பாடாங்கடையிலிருந்து வாங்கின ஒரு இது. இந்த மூஞ்சி வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதா தெரிஞ்சிருச்சு, இது ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. சோ இப்ப வந்துட்டு ரொம்ப கவலையா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் கவலையா இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவும் கவலையா இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி கவலையா இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பிளே கிரவுண்ட்ல விளையாடாம சும்மா உட்காந்து இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவலையில என்னதான் உனக்கு ஆயிருக்கும், ஒரு வேலை இப்படி ஆயிருக்குமோ, ஐயோ இப்படி ஆயிருக்குமோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்துட்டு அந்த 3 பேர்த்துக்கு இன்னொரு அந்த 3 பேரும் இன்னொரு தடவை அந்த ஆம்புலன்ஸ பாக்கணும். அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை திருப்பி பாத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏய் நீ தானே அந்த திருட்ட ஆம்புலன்ஸ் வண்டி, இப்ப பாரு உன்னை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடு 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 அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃபியர்ன்ட்டு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த ஃபியர் எப்பயுமே ஃபியர்லெஸ் தான், ஃபியர் தான். அதனால வந்துட்டு ஓடி போயிட்டான். இப்ப இருக்கிறது ஜஸ்டிஸ் லிசா 2 பேரும் ஓடி கேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ துரத்திக்கிட்டே இருக்காங்க, சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல நிக்குது. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடம் என்னன்னா வேஸ்ட் எல்லாம் போடுவாங்க, குப்பை தொட்டியில் நிக்குது. அது மட்டும் ஒரு காமனான இடம் தான். வந்து குப்பையை போட்டுட்டு போவாங்க, நிறைய மக்கள் அங்கதான் வந்து குப்பை தொட்டியில குப்பை போட்டு போவாங்க. சோ அந்த ஒரு குப்பை தொட்டி கிட்ட போறாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு பைய தூக்கி போடுறாங்க. அதுவும் 2 பேரு, சர்ஜன் 1 and 2 2 பேர் சேர்ந்து அந்த பைய தூக்கி போறாங்க. அப்புறம் கண்டிப்பா உள்ள என்னமோ வெயிட்டா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜஸ்டிஸும் லிசாவும் போறாங்க. ஓகே, இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குப்பைத்தொட்டிக்குள்ளார அந்த பெரிய பைய வெயிட்டான பைய தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப வந்துட்டு இந்த லிசாவும் ஜஸ்டிஸும் என்ன பண்றாங்கன்னா, அந்த குப்பை கிட்ட போறாங்க. அப்புறமா வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற சர்ஜன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுதான் குப்பை தொட்டி அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ட்ராஷ் அப்படின்னா இங்க தூக்கி போட்டிருக்காங்க. குப்பை தொட்டிக்கு உள்ள தூக்கி போடல, குப்பை தொட்டிக்கு கீழே தூக்கி போட்டிருக்காங்க. சோ அவங்க அந்த குப்பை தொட்டி கிட்ட போக போக அந்த குப்பை தொட்டி நவர ஆரம்பிக்குது. இப்படி இருக்க குப்பை தொட்டி குப்பை இப்படி இருக்கிற ட்ராஷ் பேக் குள்ளார கட்டி அப்படியே தூக்கி போட்டாங்க. இப்படி இருக்க ட்ராஷ் பேக் இப்படி மூவ் ஆகி இப்படியே வந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப கிட்ட போனதுக்கு அப்புறமா ஜஸ்டிஸும் லிசாவும் ரொம்ப அந்த ட்ராஷ் பேக் கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த ட்ராஷ் பேக் ஓபன் ஆகுது. அதுவாவே ஓபன் ஆகிக்குது. ஓபன் ஆனோடனே உள்ள என்ன இருக்கு உள்ள, அந்த ஜஸ்டிஸ் லிசா ஃபியர் அவங்களோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் சத்தியமா இல்லை, சுத்தமா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க இருந்த அந்த கண்டிஷன், அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு டைம், அந்த ஒரு பிக் டைம், அந்த ஒரு மில்லி செகண்ட் டைம், அது அப்படி இல்லை. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த ஒரு டைமா அது இல்லை அப்படிங்கிற
அவன் வந்துட்டு எப்படி இருந்தானா இப்போ வந்துட்டு இது இங்கெல்லாம் நம்ம பெண்ட் பண்றோம் இல்லையா, இங்கெல்லாம் நம்ம வந்துட்டு பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெண்ட் பண்ண முடியுது, பெண்ட் பண்ண முடியுது, பெண்ட் பண்ண முடியுது கரெக்டா. அங்க என்ன பண்ணிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா கால் இருக்குல்ல, கால் இப்ப வந்துட்டு கால்ல வந்துட்டு ஒரு பார்ட்டை பெண்ட் பண்ண முடியுதுல, இதான் வந்துட்டு உங்க கால் இப்படி இருக்குல்ல, இங்க வந்துட்டு பெண்ட் பண்ண முடியுதா, இங்க தானே ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபிங்கர்ஸ் வந்து ஃபுட் இருக்குல்ல, பெண்ட் பண்ண முடியுதுல. இப்ப கீழே காலையும் பெண்ட் பண்ண முடியுது, கையிலையும் பெண்ட் பண்ண முடியுது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அது கூட வேணாம், நான் அவ்வளவு பெருசா சொல்லல. இங்க கட் பண்ணிட்டாங்க, இங்கெல்லாம் கட் பண்ணல, இங்க கட் பண்ணிட்டாங்க, இங்க கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு காலோட ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நீ இருக்குல்ல, இப்ப இதான் உங்க கால்னா, இங்க வந்துட்டு நீ இருக்கு, இங்க வந்துட்டு நீ இருக்கு, இங்க வந்துட்டு கால் இருக்குன்னா இங்க நீ வரைக்கும் அப்படியே ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா கைய வந்துட்டு இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுதான் நடந்திருக்கு. இங்க வந்துட்டு அது நடந்திருக்கு. இப்படி ஒரு இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி கேஸ். பட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். இதே மாதிரிதான் ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேத்துக்கும் ஒரு என்னமோ ஆயிடுச்சு போல. அதனால வந்துட்டு இப்படி குத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரியவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அடல்ட் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தனுக்கு வந்துட்டு ஜா கழுந்து, இந்த வாயோட ஜா கழுண்டோனே அதே வேன் இங்க இருக்கு, பக்கத்து வீட்டுல வேன் இருக்கு, ஆம்புலன்ஸ் வேன் இருக்கு. யூட்டன் வந்து அந்த ஜா கழுண்டவனை ஏற்றிக்கிட்டு போயிடுது. அப்புறமா வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா, இப்ப அந்த ஹேண்டி இருக்கான்ல, அந்த ஹேண்டிக்கு என்ன ஆச்சு ஸ்டார்டிங்ல அவனுக்கு கை தானே உடஞ்சது. அந்த கை உடஞ்சது உண்மையிலே கை உடஞ்சது என்ன, என்கிட்ட நீ ஏமாத்தறியா, சாவடிக்க போற அப்படின்ட்டு கேக்குற அளவுக்கு அவன் கைக்குல ஒண்ணுமே ஆகல. அதுவும் வந்துட்டு எப்ப தெரியுமா இவங்க எடுத்துட்டு போயிட்டு எப்ப தெரியுமா இவங்க தூக்கி போடுறாங்க, மண்டே எடுத்துட்டு போறாங்கன்னா சண்டே தூக்கி போட்டுருவாங்க, டிராஷ் பேக் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரே வாரத்துக்குள்ளார கை சூப்பரா ஆயிடுது. அப்புறமா இவருக்கும் அதே கேஸ் தான், ஜா விட்டு கல் இருந்ததுல ஜா சூப்பர் ஆயிடுச்சு. ஜா விட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பழைய நிலைமையில ஆயிடுச்சு. ஆனா இவருதான் இருக்கதே செம்ம மோசம். மென்ஷன் பண்ணணுமா வேணாமட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஜா கல் இருக்கு, அதை வந்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி விட்டா பேயும் கிடையாது, மானம் போயிடும், அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பர்சனாலிட்டி போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஒரு இன்சிடென்ட்காக தான் நான் வந்துட்டு என்னோட வீடியோவை ரெஸ்ட்ரிக்ட் above 18 years அதை வந்துட்டு நான் பண்ணிருக்கேன். என்னன்னா இங்க வந்துட்டு ஒரு கட் ஆஃப் பண்ணிருக்காங்க, இங்க வந்துட்டு ஒரு கட் ஆஃப், இங்க ஒரு கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. அந்த கட் ஆஃப்ல என்ன கட் ஆஃப் அப்படின்னா, அந்த கட் ஆஃப்ல வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி மட்டும் ஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கட் ஆஃப்ல ஃபிட் பண்ணோடனே அது வந்துட்டு விண்டோல வைக்கிற கிளாஸ் காய்ஸ், மிரர் இல்ல, கண்ணாடி இல்ல, மிரர். இப்படி பார்த்தா ஃபேஸ் தெரியும்ல, அந்த மிரர் கிடையாது. இந்த விண்டோல வச்சிருப்பீங்கல்ல, இங்க இருந்து பார்த்தா வெளில இருந்து பார்த்தா உள்ள தெரியும், உள்ள இருந்து பார்த்தா வெளில தெரியும். அந்த ஒரு இதுதான் இங்க பண்ணி வச்சிருக்காங்க, இந்த ஒரு பார்ட்ல வச்சிருக்காங்க. சோ அந்த ஆக்சுவலா இந்த ஒரு பார்ட்ல இதை வச்சிருக்கனால என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்துட்டு மனுஷன் வந்துட்டு உள்ள அந்த ஒரு பார்ட்ல இருந்து இப்படி உள்ள பார்த்தா அப்படின்னா அவரோட ஹார்ட் துடிக்கிறது தெரியும். ஹார்ட் துடிக்கிறது அவனுக்கு தெரியும். ஹியூமனோட மொத்த பாடி பார்ட் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு அங்க இருந்து அவனுக்கு தெரியும். அவர் மூலமா அவங்களுக்கு தெரியும். அது உயிரோட இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்க ஹார்ட் துடிக்கிறது தெரியும். இங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க, அதனால இங்க இருக்க கிளாஸ் வழியா பார்த்தா இங்க தெரியும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு கைஸ், ஒரு மாதிரி இருக்கு காய்ஸ்.
இது கொஞ்சம் இது ஓகேல, இன்னொன்னு ஒன்று இருக்கு, அதை விட்டு நான் மென்ஷன் பண்ண உண்மையிலே அப்படின்னு இருக்கு கைஸ். என்ன தெரியுமா, மூளை இருக்குல்ல, இல்ல வேணாம் வேணாம் வேணாம், சொல்ல மாட்டேன் உடஞ்சிருச்சா, நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப கொடூரமான இன்சிடென்ட், அதெல்லாம் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வெயிட் அ செக், இந்த வீடியோல வந்துட்டு நான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் நான் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. above 18 years நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதிலே இல்லை. டிஸ்ட்ரிக்டா என்னமோ ஒன்று. பட் நான் வந்துட்டு யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை, எந்த ஒரு இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. அது மட்டும் என்ன பண்ணிருக்கேன்னா, அது மட்டும் இல்லாம ஒன்லி த பீப்புள் வித் லிங்க் கேன் சி அந்த ஒரு ஆப்ஷனையும் நான் கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல, பட் நான் கொடுப்பேன், ஒரு நாள் நான் கொடுப்பேன். ஒரு நாள் கொடுக்க வேண்டிய டைம் வரும், அப்ப நான் கொடுப்பேன் இந்த மாதிரி ஆப்ஷன். இன்னொன்னு என்னன்னா, இவங்க பண்ற ஆபரேஷன் இருக்குல்ல, இந்த சர்ஜன் தான் ரொம்ப வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சர்ஜன் பண்ற ஆபரேஷன் என்னன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். சக்சஸ் ஆயிட்டு இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு, இன்னைக்கு சண்டே தூக்கி போடுறாங்கன்னா அடுத்த சண்டே செத்துருவாங்க. இன்னைக்கு மண்டே எடுக்கிறாங்க, அடுத்த சண்டே தூக்கி போடுறாங்க ட்ராஷ் பேக் வழியே வராங்க, அப்புறமா அடுத்த சண்டே செத்துடுறாங்க. அவ்வளவுதான், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு சப் ஃபெயில். அப்படிதான் ரொம்ப வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இதுல யாரு எஸ்சிபி? ஆம்புலன்ஸா சர்ஜனம்? ஆம்புலன்ஸா இல்லனா சர்ஜனம்? யாருதான் அந்த எஸ்சிபி சொல்லுங்க. அதுவும் எத்தனை செகண்ட்ஸ் தெரியுமா? 5 seconds. 1 2 3 4 5 0. அவ்வளவுதான் முடிஞ்சது. யாரு அந்த எஸ்சிபி அப்படின்னா ஆம்புலன்ஸ் தான் அந்த எஸ்சிபி. ஸோ இது மட்டும் ஒரு கொடூரமான இன்சிடென்ட் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் ஆஃபர் தான் நான் கொடுப்பேன். எப்பயுமே இந்த வீடியோ மட்டும் இருந்துகிட்டே இருக்காது. ஒரு நாள் பிரைவேட்ல போடுவேன், இன்னொரு நாள் வந்துட்டு விட்டுருவேன், ஒரு நாள் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்புறமா வந்துட்டு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நான் ஒரு புது வீடியோஸ் உங்களுக்கு விட்டு நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். கூடுதல் போட்ட வீடியோ அப்படி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ அதை பத்தி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்துட்டு எப்பயாவது வீடியோ போடுவேன், அதனால வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குது. அப்புறமா இதான் வந்துட்டு என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.